பெபிள்ஸ் தமிழ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபிமானி சுதா. வெல்கம் பேக் டு மை சேனல் பெபிள்ஸ் தமிழ். நம்ம இங்கே வந்திருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை எம்ஜிஆர் சென்ட்ரல் ஸ்டேஷன். நம்ம இங்கேருந்து கோவை எக்ஸ்பிரஸில் திருப்பூர் தான் போக போகிறோம். இப்போ அந்த ஜேர்னி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோங்க. வந்த உடனே முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆனந்த பவன் தான் இருக்குது. அடுத்தது இகிம்பாதம்ஸ் மேகசின் ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா இங்கே வாங்கிட்டு போகலாம். அடுத்தது ஒரு சூடாக காஃபி சாப்பிட்ணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் இருக்குங்க, இங்கேயே நம்ம குடிச்சிட்டு போகலாம். அடுத்தது நீங்கள் பார்க்குறது க்ளோக் ரூம். ஒன் டே ஜேர்னியாக இருந்துச்சுன்னா நம்ம இங்கே பொருள்களை வச்சுக்கலாங்க. ஸ்டேஷன்லேயே பார்த்தீங்கன்னா முதியோர்களுக்காகவும் குழந்தைகளை எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கும் பேட்ரி கார் வசதியும் இருக்குது. நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னென்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புனீங்கன்னா நம்ம எல்இடி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்னோடய பிளாட்ஃபார்ம் நம்பர் பார்த்திங்கன்னா 11, கோவை எக்ஸ்பிரஸ், ட்ரெயின் நம்பர் 12675. இப்போ நம்ம உள்ளே போயிட்டுருக்குறோங்க. ஏசி கம்பார்ட்மெண்ட் பக்கத்துலேயே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப தூரம் நடக்கணுங்கிற அவசியம் இல்லை. என்னோடய கோச் நம்பர் C1, சீட் நம்பர் 22. அதனால் ரொம்ப பக்கத்துலேயே இருந்ததுனால நான் ஈஸியாக வந்துட்டேன். பார்த்திங்கன்னா பேட்ரி கார் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம். இங்கேயே வந்த உடனே பார்த்திங்கன்னா டீ, காஃபி, பிஸ்கெட் அப்படியே வந்துட்டே தாங்க இருக்குது. இப்போ ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஷார்ப்பாக 6:10 எடுத்துட்டாங்க. இன்னும் விடியலங்க, இருட்டாக தான் இருந்துச்சு. அதாவது இந்த வின்டர் டைம் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. இப்போ ஓகே, ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரொம்ப வேகமாக போக ஆரம்பிச்சிருச்சு. பேசன் பிரிட்ஜ், வியாசர்பாடி, அம்பத்தூர், ஆவடி இதெல்லாம் நம்ம தாண்டி போயிட்டுருக்கோங்க. கோவை எக்ஸ்பிரஸில் பார்த்திங்கன்னா லிமிட்டட் ஸ்டாப்பிங் தாங்க இருந்துச்சு. அதுனா சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன், அரக்கோணம், வாலாஜா ரோட், காட்பாடி, ஆம்பூர், ஜோலார்பேட்டை, மொரப்பூர், சேலம், ஈரோடு, திருப்பூர் ஜங்ஷன், அவ்வளோதாங்க. அதனால் ஈஸியாக இருந்துச்சு ஜேர்னி. உங்கள் பேர் என்ன? என் பேர் தாரிகா ஸ்ரீ. தாரிகா ஸ்ரீ. நீங்கள் என்ன படிக்கிறீங்க? செகண்ட். எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க? நீங்கள் சென்னையா இல்லை எந்த ஊர்லேருந்து வரீங்க? சென்னை. சென்னையிலையா? சென்னையில் எங்கே இருக்கீங்க? பூந்தமல்லியா? ஓகே. உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்? மேக்ஸ் ரொம்ப பிடிக்குமா? அதான் அப்பா கூட மேக்ஸ் போட்டு வரீங்களா? ஓகே. ட்ரெயினில் போகிறது பிடிக்குமா ரொம்ப? ஏதாவது ஒரு ட்ரெயின் சொல்கிறியா? வெரி நைஸ். எழுத்தலாம் ஆடி பவனன் உலத்தே உலர்ந்து கற்றதனால் ஆய பயனுக்குள் வாழறியன் நற்றால் தொழாரே மலர் மெசை ஏகினால் நானடி சேர்ந்தால் பிளர் மசை நீது வாழ்வார். சூப்பர்ண்ணா, வெரி நைஸ். டேபிள் சொல்கிறியா? 1 2 2 3 2 2 2 4 2 2 4. அதுக்கம்மா 3 2 6 4 2 8 5 2 10 6 2 12 7 2 6 40 8 2 16 9 2 18 10 2 20. வாவ், சூப்பர். உனக்கு ஸ்கூலில் உன் ஃப்ரெண்ட்ஸோட நேம் எல்லாம் என்ன? தவஸ்ரீ, ரித்விகா, யாழினி, பிரகதி. அம்மா சொல்லி தருவாங்களா அப்பா சொல்லி தருவாங்களா உனக்கு? 2 பேரும் சொல்லி தருவாங்களா? அப்பா மேக்ஸ் நல்லா சொல்லி தருவாரா? அம்மா சொல்லி தருவாங்களா? அம்மா என்னென்ன சொல்லி தருவாங்க வீட்டில்? அம்மா தமிழ் சொல்லி கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துருக்காங்க, ஓகே, இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துருக்காங்க, மேக்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓ, இங்கிலீஷ் ரைம் சொல்லிட்டீங்க. இங்கிலீஷில் உங்களை பற்றி சொல்கிறீங்களா? என்னையா? My name is Tarika Sri. I am studying. Tarika Sri. I am studying second standard B. நான் ஒரு poem சொன்னேன், அது சொல்றா. Okay. I'm going to tell poem. Okay. My red balloon flies up to the sky.
பார்க்குற ஸ்டேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா அரக்கோணம். ட்ரெயின் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 127 கிலோமீட்டர் ஸ்பீடில் ட்ரெயின் போயிட்டுருக்கு. அரக்கோணம் நம்ம சந்திப்பு தாண்டியாச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது பாலாஜி ரோடு. இங்கேயும் ஸ்டாப்பிங் இருக்குது. எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அரக்கோணம் ஒரு ஸ்டாப்பிங், இது 2வது ஸ்டாப்பிங் வாலாஜா ரோடு. இப்போ நீங்கள் பார்க்குற இடம் காட்பாடி சந்திப்பு. காட்பாடி ஜங்ஷன் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். இங்கேயே வந்து என்னென்னா கூட்ஸ் வண்டியிலேருந்து எல்லாம் இறக்கிட்டுருக்காங்க. எல்லாமே அன்லோடிங் லோடிங் எல்லாமே இங்கே நடந்துட்டுருக்கு காட்பாடி ஜங்ஷனில். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 1.5 கிலோமீட்டருக்கு இந்த ஸ்டேஷன் இருக்குது. எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து நம்ம திருப்பூர் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம காட்பாடி ஜங்ஷன் க்ராஸ் பண்ணிட்டோம். காட்பாடி ஜங்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து இன்னும் லோடிங் அன்லோடிங் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. இன்னொன்று என்ன, ஸ்ரீபுரம் செல்கிறதா இருந்தீங்கன்னா அங்கே வந்து நம்ம இறங்கலாம். காட்பாடி ஜங்ஷன்லேருந்து ஒரு சிலர் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை கூட செல்வாங்க. திருவண்ணாமலை இந்த இடத்துல இருந்து நம்ம போகலாம். இந்த ஜேர்னி வந்து சூப்பராக இருக்குது. அதே மாதிரி எனக்கு வந்து விண்டோ சீட் கிடச்சதுனால ரொம்ப ஈஸியாக இருக்குது, வீடியோ எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது. நம்ம ஜேர்னி கண்டினியூ பண்ணலாம். அடுத்து நம்ம ஆம்பூரை நோக்கி போயிட்டுருக்குறோம். நெக்ஸ்ட் ஸ்டேஷன் ஆம்பூர். ட்ரெயினில் பார்த்திங்கன்னா ஃபுட்டுன்னு வந்துகிட்டே தாங்க இருக்குது. ப்ரெட் ஆம்லேட், அது மட்டும் இல்லாமல் ஸ்நாக்ஸ், வாட்டர், இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குது. சூப் கொடுத்துட்ருக்காங்க. டீ காஃபிக்கு அதாவது என்னன்னா சொல்லவே வேண்டாம், வந்துகிட்டே தாங்க இருக்குது. ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஒருக்கா வந்துகிட்டே இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து தேவைங்கிறவங்க வாங்கி குடிச்சிட்டே தான் இருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்டேஷன் ஆம்பூர். ஆம்பூர் ஸ்டேஷனில் ஸ்டாப்பிங் இருக்குது. இங்கே வந்து 2 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணணும். ஆம்பூரில் வந்து 2 மினிட்ஸில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டேஷன் ஜோலார்பேட்டை. இது வந்து பெரிய ஜங்ஷனுங்க. இங்கேருந்து தான் நிறைய இடத்துல பிரியும். இந்த ஜங்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜங்ஷன் ஜோலார்பேட்டை. மொரப்பூர் ஸ்டேஷன் வந்தாச்சு. இங்கேயும் ஒரு 2 மினிட்ஸ் ஸ்டாப் பண்ணுவாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 10:17. மொரப்பூர்லேருந்து ஸ்டார்ட் ஆயாச்சு. மொரப்பூருக்கு அடுத்த ஸ்டேஷன் சேலம்ங்க. இப்போ நம்ம சேலம் நோக்கி ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறோம். இதுக்கு இடையிலே பார்த்தீங்கன்னா இயற்கை காட்சிகளை நம்ம ரசிச்சுட்டே போகலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு பிளேஸ். இதையும் பார்த்து ரசிங்க. நீங்கள் பார்க்குற ஸ்டேஷன் சேலம். சேலத்தில் ஒரு பேசஞ்சருக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து முடியல, அதாவது ஸ்டமக் பெயின் வந்துருச்சு. உடனே வந்து டிடி என்ன பண்ணாருன்னா ஒரு கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணி மெடிக்கல் பர்சன் வந்திருக்காங்க. இப்போ அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சர்வீஸும் இருக்குது அப்படிங்கிறத மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். பேஷண்ட் வந்துட்டு ஸ்டொமக் பெயினாக வந்திருந்தாங்க ட்ரெயினில். நாங்கள் வந்துட்டு ரயில்வே ஸ்டாஃப் இந்த மாதிரி டேப்லெட் அண்ட் இன்ஜெக்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அவங்க வந்துட்டு க்யூர் ஆகிறாங்க எங்களுக்கு பார்த்துருக்கோம்.
ட்ரெயினில் போயிட்டுருக்கிறவங்களுக்கு சம்டைம்ஸ் என்னென்னா ஸ்டமக் பெயின் இந்த மாதிரி ஒரு சிவியர் பெயின் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன நடந்ததுன்னா டிடி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அவர் வந்து கண்ட்ரோல் ரூமுக்கு சொல்லிவிட்டு ஒரு டாக்டரோ இல்லைனா வந்து ஒரு நர்ஸோ அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சிவியர் ஸ்டமக் பெயின் வந்துடுச்சு. அதுக்கு வந்து என்னென்னா டிடி வந்து ஹெல்ப் பண்ணி சேலமில் வந்து டாக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. இது ஒரு சர்வீஸும் கூட. அவர் ரொம்ப வலியால் துடிச்சிட்ருக்காரு. இப்போ வந்து அவருக்கு பெயின் வந்து கம்மியாக இருக்குது. இன்ஜெக்ஷன் போட்டு மாத்திரைலாம் கொடுத்துருக்காங்க. ரயில்வேயில் இப்படி ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஈரோடு போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டேஷன் ஈரோடு. எனக்கு டொமேட்டோ சூப் பார்த்தோன்னே ஒரு டெம்டிங் ஆகிடுச்சு. அதனால் ஒரு 20 ருபீஸ் கொடுத்துட்டு ஒரு சூப் வாங்கிட்டேன். ஆக்சுவலாக வந்து ரியலி குட்டுங்க. இந்த சூப் ரொம்ப நல்லாயிருக்கு. முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரெட் ஸ்டிக் கொடுப்பாங்க. இந்த டைம் அவர் கொடுக்கல. பட் இருந்தாலும் சூப் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ஈரோடு ஸ்டேஷன் வரதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு காவிரி ஆற்றை பார்க்கலாம். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இடம் வந்துச்சுனாவே எனக்கு பார்க்கணுன்னு தோணும். அந்த இடத்தையும் நம்ம பார்த்து ரசிக்கலாம். காவிரி ஆறை நம்ம கிராஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ ஈரோடு ஸ்டேஷன் வரப்போகுது. இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அதாவது என்னென்னா லஞ்சுக்கும் வந்து என்னென்னா கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. பிரியாணி, முட்டை பிரியாணி, சிக்கன் பிரியாணி இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. அதையும் நிறைய பேர் வாங்கி சாப்பிட்டாங்க. எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஈரோட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. அடுத்த ஸ்டேஷன் திருப்பூர். நம்ம ஊத்துக்குளி ஸ்டேஷன் கிராஸ் பண்ணியாச்சு. இங்கெல்லாம் ஸ்டாப்பிங் கிடையாதுங்க. மெயின் ஸ்டேஷன் மட்டும்தான். இப்போ திருப்பூரை நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். திருப்பூர் வந்து சேர்ந்துட்டுங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 12:40. அதாவது ட்ரெயின் வந்து 10 மினிட்ஸ் லேட் ஆச்சு ஜோலார்பேட்டைக்கிட்ட. அதாவது 17 மினிட்ஸ் லேட்டில் இருந்துச்சு. இப்போ வந்து கரெக்டான டைமுக்கு நம்ம ரீச் ஆகிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 and 2 மட்டும்தாங்க இருக்குது. இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஷன் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனும் போயிட்டுருக்கு. நம்ம ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் இல்லைனா 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். வெல்கம் டு திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன். இப்போ நாங்கள் என் அக்கா வீட்டுக்கு செல்கிறதுக்கு நான் ரெடி ஆகிட்டேன். பாய். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நாங்களும் அப்போ தான் இம்ப்ரூவ் பண்ண முடியும். நன்றி. பெபிள்ஸ் தமிழ்.